நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மை தேடாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இசையா உம் பிள்ளை நானையா. சொல்லுமா இசையா, இசையா, இசையா உம் பிள்ளை நானையா. உம்மோடு நடந்தால், உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம், உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாழ்வை நிரப்பும் நல்லவரே என் இயேசையா. சொல்லுங்க, நன்மையினால், நன்மையினால் என் வாழ்வை நிரப்பும் நல்லவரே என் இயேசையா. இசையா, இயேசையா உம் பிள்ளை நானையா. சேர்ந்து சொல்லுமா இசையா, இசையா உம் பிள்ளை நானையா. உம் வசனம், உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம், உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு, உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. சொல்லுங்க, வார்த்தையினால், வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் சொல்லுங்க இயேசையா, இயேசையா, இயேசையா உம் பிள்ளை நானையா. சொல்லுங்க இயேசையா, இயேசையா நானையா. உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சியோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சொல்லுங்க, சித்தம் செய்து, சித்தம் செய்து சியோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. இசையா, இயேசையா உம் பிள்ளை நானையா. எல்லாரும் சொல்லுங்க, இசையா, இசையா நல்லவரே உம் பிள்ளை. இன்னொருவரை சொல்லுங்க, இசையா, இசையா ஆமென். நீ தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுமா, நீ தந்த இந்த வாழ்விற்காய், நீ தந்த
இசையா 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 சொல்லுங்க இசையா 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 சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே. சொல்லுங்க இருளிலே உந்தன், இருளிலே உந்தனின் கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து. சொல்லுங்க நீர் தந்த இந்த வாழ்வுக்காய், நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுதீங்க? ஆண்டவரே இந்த நாளை காண பண்ணினதற்காய் நன்றி. நம்ம மறக்காம ஒவ்வொரு நாளும் இயேசுவாக நன்றி சொல்லணும். காலையில் தூங்கி சுகமாய் விழிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரே இந்த நாளை காண பண்ணினதற்காக நன்றி. இரவு நேரத்தில் சுகமாய் வீட்டுக்கு போய் தூங்க போகிறோன்னா படுக்கையில் படுத்துட்டு கூட இயேசுவா இந்த நாளில் என்னை என்ன செஞ்சீங்க, பாதுகாத்தீங்க. ரோடை கிராஸ் பண்ணும்பொழுது திடீர்னு என்ன செஞ்சிருது, நேற்று ஞாபகம் இல்லை, ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அப்பா ரோட்டுக்கு அந்த பக்கம் கார்லேருந்து இறங்கி தன் மகனை கூட்டிக்கிட்டு, மகன் வரைக்கும் இடுப்பு அளவுக்கு தான் இருக்கான், ஒரு 6 வயசு 7 வயசு நிச்சயலாம் இருக்கலாம், குறிப்பான ஒரு 8 வயசு இருக்கலாம். அந்த மகனையும் கூட்டிக்கிட்டு நல்லா சுற்றி பார்க்காரு. வீடியோவில் பார்த்தா 2 பக்கம் என்ன செய்கிறாரு, நல்லா பார்க்காரு. அப்படின்னா வண்டி இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரோடு என்ன செய்கிறாரு, கிராஸ் பண்ணுதாரு. ஆனால் அந்த ரோடை கிராஸ் பண்ணி முடிக்க போகிற நேரத்தில் அங்கேருந்து ஒரு பைக் வந்து அவர் என்ன செஞ்சிருச்சு, கரெக்டாக அந்த மகனை மட்டும் இப்படி முன்னாடி இப்படி தள்ளுதாரு, கரெக்டாக அவரை மட்டும் வந்து அடிச்சிருச்சு. அந்த இடத்துலயே அவர் இறந்துட்டாருன்னு நியூஸில் நினச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. அப்போ நான் சுற்றி பார்த்தா வண்டி இல்லை. இப்போ திடீர்னு எப்படி வண்டி வந்துச்சுன்னா அவ்வளோ வேகமாக என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு, அவ்வளோ வேகமாக வந்திருக்கு. அப்படின்னா நம்ம எவ்வளோ பார்த்து கிராஸ் பண்ணாலும் வண்டி வேகமாக வந்துச்சுன்னா அது வர்றது நமக்கு தெரியாது. அடிச்சிச்சு. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துருந்தாங்க. திடீர்னு ரொம்ப கொடிய வியாதிகள்லாம் வருது. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் அதனுடைய முழுமையான கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எண்ணத்தை உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு ரொம்ப சிக்கனமாக சாப்பிட்டாலும் சுகவீனமாகவும் என்ன செஞ்சிருது, போயிடுது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுகமாக இருப்பது, நீங்கள் ஜீவனோடு இருப்பது, இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா சொல்லாமா? அவர் இல்லைன்னா இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா நான் இன்றைக்கு உயிரோடு இல்லை, நீங்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம இல்லை, அவருடைய பராமரிப்பு இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம எவ்வளவு கவனமாய் வாகனம் ஓட்டினாலும், எவ்வளவு கவனமாய் நம்மை பார்த்து கொண்டாலும், தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 கரங்களை உயர்த்தி ஏசையா 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 2 கரங்களை ஊத்தி நீங்க மட்டும் சொல்லுவோமா? ஏசையா 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 எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தே, எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா
என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தானின் அன்பிற்கு அளவே. சொல்லுங்க, நன்றிகள் சொல்லிட, நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தானின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. கரம் எந்த சிரம் வைத்து ஆசீர் அறிக்கிடுங்க. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நான் நம்புகிறது நீங்க தான் ஆண்டவரே. கரம் எந்த சிரம் வைத்து. சொல்லுங்க, நீ தந்த இந்த வாழ்விற்காய், நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை நாளும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சொல்லுங்க, நீ தந்த இந்த வாழ்விற்காய், நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் நன்றி ஆண்டவரே. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன்